குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஹரியானாவில் முதல்வர் நயாப் சிங் சைனி தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கிறது. இங்கு மொத்தமுள்ள 90 சட்டசபை தொகுதிகளுக்கு அக்டோபர் 5 தேர்தல் நடக்க உள்ளது. பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்பட முக்கிய கட்சி வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்பில் பாஜகவும், ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் காங்கிரசும் சுற்றி சுழன்று பணியாற்றுகின்றன. சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஹரியானா பக்கம் தன் கவனத்தை திருப்பி உள்ளதால் மும்முனை போட்டியால் தேர்தல் களம் களை கட்டுகிறது. இந்நிலையில் இலவச மின்சாரம், மகளிர் உதவித்தொகை உள்பட முக்கிய வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் வெளியிட்டார். மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 500 ரூபாய்க்கு சமையல் கேஸ் சிலிண்டர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்களுக்கு மாதம் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் செயல்படுத்தப்படும். இளைஞர்கள் நலனுக்காக 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மாநிலம் முழுதும் போதைப் பொருளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். 25 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்க சட்ட அங்கீகாரத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அனைவருக்கும் உறைவிடம் எனும் திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு 2 படுக்கை அறை வசதியுடன் இலவச வீடு கட்டித்தரப்படும். மாநிலம் முழுதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். கிரீமிலேயர் சலுகை பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்பது உள்பட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தேர்தல் அறிக்கை ஹரியானா தேர்தலில் கதாநாயகனாக செயல்படும் என கட்சியின் மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஓட்டளித்த ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா மக்கள் நலத்திட்டங்களை பெற முடியாமல் தவிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.